பாலஸ்தீனத்தை தாங்கள் அங்கீகரித்துள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் அருகருகே இருக்கும் இரு நாடுகள் என்ற கொள்கைதான் மத்திய கிழக்கில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பிரான்ஸ், பிரிட்டன், கனடா ஆகிய மேற்கத்திய நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக தெரிவித்திருந்தன. பாலஸ்தீன அங்கீகாரத்தை நோக்கி மேற்கத்திய நாடுகளும் நகர்ந்து வருவது உலக அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. டெல்லியில் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், கனிமொழி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியும் டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் பேரணியாக சென்றனர். சுமார் 25 கட்சிகளைச் சேர்ந்த 300 எம்பிக்கள் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற அவர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர். ஊர்வலத்திற்கு உரிய அனுமதி பெறவில்லை என கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுக்கப்பட்டனர். அப்போது சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட சிலர் தடுப்புகளை தாண்டி குதித்து முன்னேறி செல்ல முற்பட்டனர். அப்போது ஒரு பெண் எம்பி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் ராகுல் காந்தியின் காரில் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ராகுல், பிரியங்கா காந்தி உள்ளிட்ட சுமார் 30 எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, இது தனி மனிதனின் வாக்குரிமையை காப்பதற்கான போராட்டம் என குறிப்பிட்டார். एक्चुअली बात नहीं कर सकते हैं, रियलिटी ये है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है. इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए. தேர்தல் முறைகேடுகளில் சர்வதேச பல்கலைக்கழகமாக பாஜக இருப்பதாக சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் தள பதிவில் அவர், நாட்டில் ஜனநாயகத்துக்கு முடிவு கட்டும் வகையில் வாக்குரிமையை மறுப்பது, வாக்குப்பதிவில் முறைகேடு செய்வது உள்ளிட்டவற்றில் பாஜக ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய ஜனநாயகத்தை அளிக்கும் பாஜகவின் இந்த சதியை நாம் அனுமதிக்க கூடாது என குறிப்பிட்டுள்ள அகிலேஷ் யாதவ், தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சிலரை தன்வசப்படுத்தி தனக்கு ஆதரவாக வாக்காளர் பட்டியலை பாஜக உருவாக்குவதாகவும் எதிர்க்கட்சிகளின் ஆதரவாளர்களை நீக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அடுக்குமாடி குடியிருப்பை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிந்தூர் செடிகளையும் பிரதமர் மோடி நட்டார். இந்நிகழ்ச்சியில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் எம்எல் கட்டார், கிரண் ரிஜிஜு ஆகியோரும் கலந்து கொண்டனர். இக்குடியிருப்பில் மக்கள் பிரதிநிதிகளுக்கான வீடுகள் தவிர அவர்களுக்கான அலுவலகங்களும் அமைந்துள்ளன. இயன்றவரை இயற்கையான ஒளியை பயன்படுத்துவது போன்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு இவ்வீடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வீடும் தலா 5000 சதுரடி பரப்புள்ளதாக அமைந்துள்ளது. வலிமையான நிலநடுக்கத்தையும் தாங்கும் வகையில் இந்த வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. சென்னையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வளர்ப்பு நாய்கள் இருந்தும் 11,200 நாய்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது சென்னையில் உள்ள வளர்ப்பு நாய்களின் எண்ணிக்கையில் வெறும் 10% மட்டுமே ஆகும். இதிலும் பாதி அளவு வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் நீட்டிக்கப்படாமல் உள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர்களுக்கு பொறுப்பை அதிகரிக்கும் நோக்கில் செல்ல பிராணிகளை பதிவு செய்ய இணையதளம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையில் நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகளில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்த நிலையில் 3வது நீதிபதி விஜயகுமார் முன்பாக வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது சிக்கந்தர் மலை என்று அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது? ஆடு, கோழி பலியிட்டு கந்தூரி நடத்துவதற்கு அனுமதி உண்டா? நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த அனுமதி இருக்கிறதா என நீதிபதி அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். மனுதாரர்கள் தரப்பில் ஆடு, கோழி பலியிடுவதால் மலையின் புனிதம் கெட்டு தீட்டுப்படும் என வாதிடப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் தீட்டு என்பதே மனித குலத்திற்கு எதிரானது என வாதிடப்பட்டது. மேலும் நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் ஆடு, கோழி பலியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கான வருவாய்த்துறை ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டன.
இதனைத் தொடர்ந்து மத்திய தொல்லியல் துறை தரப்பின் வாதங்களை வைப்பதற்காக வழக்கு விசாரணையை வரும் 13ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் தொடங்கப் போகிறது என தெரிவித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின், கொங்கு பகுதியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை பழனிசாமி ஏன் தொடங்கினார் எனவும் கேள்வி எழுப்பினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நடைபெற்ற நிகழ்வில் 1427 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 949 கோடி ரூபாயில் முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து 295 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 19,785 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி திருப்பூர் மாவட்டத்திற்காக 7 புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். பின்னர் நிகழ்வில் உரையாற்றிய முதல்வர் அதிமுக ஆட்சி காலத்தில் திருப்பூர் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டியதோடு தமிழ்நாட்டில் நடந்து வரும் நல்லாட்சி எந்நாளும் தொடரும் என்று தெரிவித்தார். எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கினான்னு எனக்கு புரியல. ஆனா நிச்சயமா சொல்றேன், அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. முதலமைச்சர்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாண்டு என்ன ஒருமையில பேசிட்டு வர்றாரு. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. இன்னும் பேசுங்க, இன்னும் இறங்கி பேசுங்க. நாங்க அதை பத்தி கவலையே படல. எங்க பணி மக்கள் பணி. ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்ட் விடுறாரு. ஆனா பாவம் அவருக்கு தெரியல. அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை, சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடல, இனியும் எடுபடாது. விவசாயிகளை பழிவாங்கும் அரசாக திமுக அரசு உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு பேசினார். விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை கண்டுகொள்வதில்லை. ஆக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்துடன் இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கிறது. தாலிக்கு தன்னங்கள் கொடுத்தோம், அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இப்படி நிறைய திட்டங்களை ஏழைகளுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவோடு அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் எல்லா ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரஸ் வீடு கட்டிக் கொடுக்கிறது. சந்திரனில் இன்னும் 5 ஆண்டுகளில் அணுமின் உற்பத்தி நிலையம் தொடங்கப்படும் என அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா தெரிவித்துள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவும் இன்னும் 10 ஆண்டில் சந்திரனில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது. சந்திரனில் அணுசக்தியை ஆக்கப்பூர்வ நோக்கங்களுக்காக பயன்படுத்த எந்த தடைகளும் இல்லை என கூறப்படுகிறது. சந்திரனில் மனிதன் வசிப்பதற்கான ஏற்பாடுகளில் ஒன்றாக அணுமின் நிலையம் பார்க்கப்படுகிறது. எனினும் இதன் மூலம் கதிர்வீச்சு ஏற்படலாம் என்றும் அச்சங்கள் உள்ளன. சந்திரனில் 14 நாட்களுக்கு இருட்டு சூழல் இருப்பதால் அங்கு சூரிய ஒளியில் மின் உற்பத்தி செய்வது இயலாத ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் அணுமின் மின்சாரம் எடுக்க நாடுகள் திட்டமிட்டுள்ளன. இது சந்திரனில் நாடுகள் தங்கள் ஆதிக்கத்தை ஆரம்பத்திலேயே உறுதிப்படுத்தும் நகர்வாகும். இம்முயற்சிகள் பார்க்கப்படுகின்றன. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவரும் திட்டம் இல்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரசின் நிதிச் சுமையை குறைப்பதற்காகவே பழைய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டது என்றும் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஓய்வூதியதாரர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பணப்பலனை உறுதிப்படுத்த UPS எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விளக்கினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவரக் கோரி தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மில்வாக்கி நகரில் ஒரே நாளில் சுமார் 35 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக பல இடங்களில் சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மில்வாக்கி நகரில் விமானம் மற்றும் ரயில் சேவைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே ஈரியூர் கிராமத்தில் பெய்த கனமழையால் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் தரைப்பாலத்தை கடந்து சென்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. தங்கள் பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சரஸ்வதி நகர் பகுதியில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பேருந்துகளை சிறைபிடித்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக புகார் அளித்தும் மழைநீர் செல்வதற்கான முறையான கால்வாய்கள் அமைக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். மழைநீரால் வீடுகளுக்குள் விஷப்பூச்சிகள் வருவதாகவும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. கும்பகோணம் அருகே பெய்த கனமழையால் நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் நாச்சியார் கோயில், திருப்பந்துறை, திருநறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளன. மேலும் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகளை சுற்றி குளம்போல் மழைநீர் தேங்கிய நிலையில் அதனை விவசாயிகள் அகற்றியுள்ளனர். நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கீரனூர் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைந்தன. தொடர் மழை காரணமாக நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். ஏக்கருக்கு சுமார் 50,000 ரூபாய் வரை செலவழித்து விளைவித்த நெல்லை கொள்முதல் நிலையங்களில் பல நாட்கள் காத்திருந்தும் முறையான கொள்முதல் செய்யப்படாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் கொள்ளிடம் ஆற்றுக்கு அருகே வசிக்கும் கிராம மக்கள் வேட்டையாடும் முதலைகளால் பெரும் அச்சத்தில் உள்ளனர். பசுமையான வயல்வெளிகள், கால்நடை செல்வங்கள் என செழிப்பாக இருந்த அவர்களின் வாழ்க்கை இப்போது ஆபத்து நிறைந்ததாக மாறியுள்ளது. நந்திமங்கலம், அத்திப்பட்டு, அகரநல்லூர், வேலக்குடி, பெராம்பட்டு, திட்டுக்காட்டூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் முதலை தொல்லை அதிகரித்துள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். மாடு போக முடியல, மனுஷாலும் இறங்க முடியல. மனுஷாலும் இறங்கினாலும் பிடிச்சி விடுது, கொண்டு போய் அழுத்தி கொண்டு விடுதுங்க. கொண்டு நாரி போய் தான் அது விடுது. அந்த மாதிரி தொல்லையில் இருக்குங்க இந்த ஊரில் நிறைய இருக்குங்க. முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் இந்த காட்டுக்குள்ளூருங்கிற ஊரில் ஒரு ஆளை பிடிச்சிச்சு. இங்கே நந்திமாலத்திலே இது வரையும் ஒரு 3 பேரை பிடிச்சிருக்கு. அத்திப்பட்டில் யாரையும் பிடிச்சது கிடையாது. அதுமாரி பார்த்தீங்கன்னா வடக்கு மாங்கடி, அகலனூர்லேயும் ஒரு ஆளை பிடிச்சிச்சு. போன வருஷத்தில் ஒரு ஆளை பிடிச்சிது. இது நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இதில் அரசு எந்த நடவடிக்கை எடுத்து முதல்ல கொண்டதோ அவங்க செய்கிறாங்க. எப்படின்னா முதல்ல உள்ள இடத்துல செஞ்சு தர மாட்டாங்க. முதல்ல இல்லாத இடமா பார்த்து அவங்க கட்டி விடுறாங்க. இரவு நேரங்களில் முதலைகள் கிராமங்களுக்குள் நுழைந்து கால்நடை கொட்டகைக்குள் புகுந்து ஆடு மாடுகளை கொல்வதாகவும் மக்கள் கூறுகின்றனர். இது குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது முதலைகளின் வாழ்விடத்தை பாதுகாப்பதும் அவசியம் என்றும் ஊருக்குள் முதலைகள் வராமல் தடுக்க படித்துறைகள் அமைத்து இரும்பு வேலி அமைக்க அரசுக்கு திட்டம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி தொடர்ந்த வழக்கில் கிரிக்கெட் வீரர் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. IPL சூதாட்ட வழக்கு தொடர்பான தொலைக்காட்சி விவாதத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை கூறியதாக IPS அதிகாரி சம்பத்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக 2014இல் தோனி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி CV கார்த்திகேயன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தோனி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வழக்கில் சாட்சி விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் அதற்கு வாக்குமூலம் அளிக்க முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை ஏற்று தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்த நீதிபதி உயர்நீதிமன்றத்தில் பட்டியலில் இருந்து வழக்கறிஞர் ஆணையரை தேர்வு செய்வதாக தெரிவித்தார். தோனியின் வாக்குமூல பதிவு முடிந்த பிறகு வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும் நீதிபதி அறிவித்தார். கீழடி அகழாய்வில் குறைபாடுகள் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கீழடியில் நடத்தப்பட்ட ஆய்வின் அறிக்கை மத்திய தொல்லியல் துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆய்வறிக்கையை அங்கீகரிக்காமல் திருத்தம் கோரி மத்திய அரசு திருப்பி அனுப்பியது. மக்களவையில் இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பதில் அளித்துள்ளார். அதில் கீழடி அகழாய்வு அறிக்கை துறை சார்ந்த நிபுணர்களின் பரிசீலனையில் உள்ளதாகவும் கீழடி அறிக்கையை வெளியிடுவதில் காலதாமதம் செய்யும் நோக்கம் அரசுக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட முறைகள், கால வரிசை, விரிவான பகுப்பாய்வு போன்ற அம்சங்களில் குறைபாடுகள் காணப்படுவதாகவும், இது தொடர்பான விவரங்கள் அகழாய்வில் ஈடுபட்டுள்ள குழுவின் தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார்.